ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் தாலி செயின் மேலே போட்டிருக்காங்கங்க. எவ்ரி இயரு தாலி செயின் மேலே இருக்குமா குரோம்பேட்டிலெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. நம்ம இது வரைக்கும் பாடி போத்தி ஸ்வர்ண மஹால் தவிர இன்னும் எந்த போத்தி ஸ்வர்ண மஹால் பார்த்ததில்லை, நம்ம போனதும் இல்லை. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வெறும் 1.99%லேருந்து 9.99%க்குள்ளே தான் நான் காட்டியிருக்கேங்க. செம்மையான கலெக்ஷன் இருக்குது. இப்போ நான் வேர் பண்ணது வந்து 10 பொடி 12 பொடி செயினுங்க. 10 சவரம் கெட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 செயின் 8 பொடி ஒன்று, 10 பொடி ஒன்று, 12 பொடி ஒன்றுன்னுட்டு நான் வேர் பண்ணி காட்டுறேன். எல்லாமே 7 சவரங்குள்ளே இருக்கக்கூடிய தாலி செயின்ஸ் தாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 2%லேயே நம்மளுக்கு ஆஃபர் வந்துடுதுங்க. இப்போது எவ்ரி இயர் போடுவாங்களா. நம்மளுக்கு வந்து இப்போ பெஸ்ட்டான ஆப்ஷன் தாலி செயின் மாற்றணும் இல்லை வாங்கணும்னு நினைக்கும்போது பெஸ்ட்டான ஆப்ஷன் தாங்க பாடி போத்தி ஸ்வர்ண மஹால் அவைலபிள். இந்த மாடல்ஸ் எல்லாமே இது நான் ப்ளைனில் காட்டியிருக்கேன். செமி ஆன்டிக்கில் டாலர் வருது. நம்ம ரிவர்சபிள் போட்டால் கூட இந்த பக்கம் போட்டாலும் ஒரே மாடல், அந்த பக்கம் போட்டாலும் ஒரே மாடல் மாதிரி இந்த டாலருங்க முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் மட்டுமே கிடையாதுங்க, இதெல்லாம் 10 பவுண்டில் வரக்கூடியதுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது இது வந்து 3 பால்ஸ் பிளெயின் பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ரோப் செயின்னு சொல்லுவாங்களே அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. ரோப் செயின்லனே இது ஒரு மாடலுங்க, பெண்டான மாதிரி ஒரு பேட்டர்ன். இதுவுமே 2 செயினும் கெட்டியாக இருக்கும், எல்லோரும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த ரோப் செயினில் கூட நம்மளுக்கு அந்த டாலரு கிட்ட வர்றது 3 பால்ஸ் மாதிரி முகப்பு கொடுத்தாங்கல்ல, அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு முகப்புலவும் ஒரு பாலுக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. தாலி செயின் மட்டும் இல்லைங்க, நான் தாலி உருக்கல் கூட இங்கே கேட்சப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா. இதெல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சது இல்லைங்க, மாங்காய் மாடலு ஏதேதோ மாடல் இருக்குது. எல்லாம் காட்டுற பாருங்கள், எல்லாம் அழகழகாக இருக்குங்க. ஸ்டோன்ஸ் வச்சது 2 கிராம் கிட்ட இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வாழைக்காய் ஷீப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாடல், பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அழகாக இருக்குல்ல. இது மெரூன் கலர் வரும். அப்புறமா லக்ஷ்மி காசு மாதிரி, மாங்காய் மாதிரி. இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன்ஸ்ன்னுட்டு நிறைய மாடல்ஸில் அவைலபிள் இருக்குதுங்க. இதெல்லாம் தாலி உருக்கல், நம்ம தாலிக்கே போட்டுக்கணும் இல்லைங்க. நம்மக்கிட்ட ப்ளைன் செயின் கழுத்து வரைக்கும் இருக்கிற குட்டி செயின் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டால் டாலர் செயின் மாதிரி செமையாக இருக்குங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலாம். உங்களுக்கு வாங்கணும் இது மாதிரி செயினுக்கு ஏதாவது மாடலாக வாங்கணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இது காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி செயின் அவைலபிள் இருக்குங்க. இது வந்து நார்மல் 3D செயின்னு சொல்லுவாங்களே அந்த மாடலுங்க. இதில் வந்து ஸ்டோன்ஸு எனாமல் போட்டு அந்த மாதிரி இருக்குது. வேண்டாம் ப்ளைனாக வேணும் அன்னிங்கன்னா ப்ளைனாகவும் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு தாலி சரடு அந்த காலத்தில் இருக்குமில்ல அந்த மாதிரி பேட்டர்னுங்க. இது கூட இப்போ நிறைய பேர் போடுறாங்க. இந்த மாதிரி செயின் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ரோப் செயின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயினும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம டாலர் செயினுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது எல்லாமே 3 சவரத்தில் இருக்கக்கூடியதுங்க. 7 சவரம் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு 2%லவே நம்மளுக்கு 1.99%லவே நம்மளுக்கு தாலி செயின் கலெக்ஷன். இது பொங்கலுக்கு எவ்ரி இயர் போடுறாங்க போல். நம்ம வந்து ஃபஸ்ட் டைமுங்க இப்போ தான் நான் பார்க்குறது. இது ஸ்டோன்ஸ் வச்சது, ஏடி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த முகப்பு கிட்ட நல்லா இருக்குது. உங்களுக்கு ப்ளைனாகவும் அவைலபிள் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஆன்டிக்கு இல்லை ஸ்டோன்ஸு எனாமிலு எந்த மாடலில் வேணுமென்னாலும் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் தான். 3 பவுண்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் 3 பவுண்டில் வருதுங்க. மாடல்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து மயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சேன். 10 சவரம் கிட்ட இருக்குங்க. ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. அப்படியே செயின் வந்து வளவலான்னு நம்மளா ஸ்டிஃபாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. அந்த 3 பால்ஸ் வந்து நல்லா அந்த ஃபினிஷிங் வந்து ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வேர் பண்ணி காட்டுறேன். கழுத்தில் போட்டால் தாலி செயின் இப்படி இருக்கும். சூப்பர் இல்லை. இது மாதிரி ஆப்ஷன் நிறைய போட்டிருக்காங்கங்க. இது வந்து இதெல்லாமே நம்மளுக்கு 16 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்து காட்டினேன் இல்லை, அது 12 கிராம். 12 கிராம்னா 1.5 பவுன் தான். இதெல்லாமே 16 கிராம் 2 சவரத்துலேருந்து அவைலபிள் இருக்குங்க. அது ஒரு செயின் மட்டும்தான் 12 கிராமில் இருந்துச்சு. அப்படின்னா 1.5 பவுன்லவே நம்மளுக்கு தாலி செயின் வந்துடுதுங்க. இங்கே ஒரு சேல்ஸ்மேன் தம்பி என்கிட்ட பேசினார். இதெல்லாமே எவ்வளோ மாடல்ஸ் பாருங்கள், அழகழகாக இருக்குது. பீகாக் ஃபெதர் வச்ச மாதிரி, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, இல்லை உங்களுக்கு இது மாதிரி கலரு எனாமில் போட்ட மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி வேணுமானாலும் இதெல்லாம் 2 பவுன் தாங்க. சூப்பர் இல்லை. 2 பவுனுக்கு எவ்வளோ கனமாக தெரியுது பாருங்கள்.
அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரோப்பு சுற்றின மாதிரி ஒரு பேட்டர்னு, ப்ளைன் செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக மாடல்ஸ் இருக்குங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வெயிட்டாக நம்மளால் வாங்க முடியாதுன்னா 2 பவுன்லவே தாலி செயினும் அவைலபிள் இருக்குங்க பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில். அது இல்லாமல் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க பொங்கலுக்கு. இந்த தம்பி என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கிளியராக அவர் சொல்லுவார். போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்கும். நாங்கள் லாங் செயின் வந்து 16 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 16.99% வேஸ்டேஜ்லேருந்து நம்ம தரோம். எவ்வளோ ஒரு லாஸ்ட் எண்டிங் இருக்குது? லாஸ்ட் எண்டிங் வந்து 12.99, 13.99லேருந்து நமக்கு வரும். எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கண்டிப்பாக கஸ்டமர் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, மோஸ்ட்லி நம்மளுக்கு நான் பார்த்த இதில் 12 கிராமில் அந்த தாலி செயின் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டில் காட்டினேன் அது. 16 கிராம் 2 பவுண்டில் வந்து அவைலபிள் இருக்குமா? இல்லை உங்களுக்கு இன்னும் கனமாக வேணும் நினச்சிங்கன்னா ஆர்டர் எடுத்து கூட பண்ணி கொடுப்பாங்களா? இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல. சரி, உங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்னு இதெல்லாம் சிலுவு போட்டுன்னு இருக்குது. கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸ் வாங்குவாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க, அதுக்கு தான் காட்டுறேன். இதெல்லாமே நல்லா இருக்குங்க இல்லை. இந்த செயின் வந்து 4.5 பவுன் வருதுங்க. கெட்டியாக சாலிடாக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த எனாமில் போட்ட மாதிரி லைட்டாக ஷேடு வர மாதிரி. இந்த செயின் 3 பவுன் கிட்ட இருக்குது. இந்த செயின் வந்து 3.5 பவுன் வருதுங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மனை உருவம் வர மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மன் அந்த தாமரை பூவில் உட்காந்த மாதிரி பேட்டர்னு. இந்த செயின் பாருங்கள், இப்படி திரும்பினாலும் அப்படி திரும்பினாலும் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னு நல்லா இருக்குல்ல. 2 சைடும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாலி உருக்கலுங்க. மாங்காய், அப்புறம் மாங்காய் ஷீப்பு, வாழைக்காய், லக்ஷ்மி காசு. நம்மளுக்கு தமிழில் வரல என்னென்ன தாலி உருக்கல் வரும்னுட்டு. இதெல்லாம் 1.5 கிராம் 500 மில்லிகிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குங்க. லக்ஷ்மி காசுலவும் அவ்வளோ அழகழகான மாடல்ஸ் இருக்குது. இது முத்துங்க. தாலி செயினில் முத்து பவளம் போடணும்னு சொல்லுவாங்கள்ல, அது முத்து இந்த மாதிரி தங்கத்தில் சுற்றி வச்சுருக்காங்க. இதுவுமே நம்ம வெயிட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிராமில் இருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் பவளங்க. இது பவளம் வந்து 1 கிராம் இருக்குது. இது கருப்பாக இருக்கும்லாம், தாலியில் கருப்பு நம்ம போடுவோம் இல்லை, மணின்னு சொல்லுவாங்க, டிஸ்டிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது கோல்டுலோனே சுற்றிருக்காங்க. நம்ம நார்மலாக அம்மாவங்க எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ இது கோல்டுலமே வருது. இது வந்து மாங்காய் சீப்பு என்ன சொல்லுவாங்க, மாங்காவா, தாலி உருக்கல் தாங்க இது எல்லாமே. எவ்வளோ இதிலவும் மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து தாலியில் போட்டிக்கல, இல்லை சிம்பிளாக நம்மளுக்கு செயினில் போட்டிக்கணுன்னா கூட நல்லா இருக்கும். அதுக்கு தான் சும்மா எடுத்து காட்டுறேன். அழகாக இருக்குங்க கழுத்தில் போட்டால். செயினில் டாலர் மாதிரி கூட போட்டிக்கலாம். இல்லை அந்த முகப்பூ அந்த செயின் போடுவாங்கள்ல, அந்த இதுக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி கிண்ணி பொட்டு அவைலபிள் இருக்குங்க. 1 கிராமில் வந்து இருக்குது, 1/2 கிராமில் கூட இருக்குங்க. அது சாமிக்கு போடுறது மாதிரி ஒரு கருப்பு மணியில் கோத்து வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம பைனாப்பிளுங்க, அனாசப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாடலு. இது வந்து 1/4 காசு. இதுவுமே நம்மளுக்கு 1 கிராமிலவும் இருக்குது, 1/2 கிராமில் கூட இருக்குது. இதுதான் 1/2 கிராம். இது சூப்பர் இல்லை. நம்மளுக்கு வேணும்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே இருக்குங்க. தாலி செயினில் உருக்கல் கூட, தாலி செயின் லைட் வெயிட்னா தாலி செயின் உருக்கலும் நம்மளுக்கு லைட் வெயிட்லவே வருது. இந்த கிண்ணி பொட்டு பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன்ல 1/2 கிராமில் இருக்குது. 1/2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க தாலி உருக்கல் எல்லாம். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போத்தி ஸ்வர்ண மஹாலில் பாடி ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. இந்த 1 கிராமில் இருக்குது. இந்த செங்கு சக்கரம் சொல்லுவாங்கள்ல, பெருமாளோட சிம்பிள் அந்த மாதிரி மாடலுங்க. இது என்னன்னு தெரியல, இது சக்கரமா என்னன்னு தெரியல. இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல, லோட்டஸ் ஃப்ளவருங்க. 2 கிராமில் இருந்துச்சுங்க. அப்பா, டாலரில் நம்ம செயின் இருந்தால் செயினுக்கு டாலர்லாம் போட்டிக்கலாம். இதெல்லாமே அழகான டாலர்ஸ் தாங்க. தாலி உருக்குலேருந்து தான் சொன்னாங்க அவங்க. எனக்கு என்னவோ டாலர் செயின் மாதிரி, செயினுக்கு டாலர் போடுவாங்கல்ல குட்டி செயினுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லோட்டஸ் ஃப்ளவர் நல்லா இருக்குது. யாராவது செயின் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நாணக்கொய்யா, அப்புறமா குண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாடல் கூட அவைலபிள் இருக்குங்க. இது வந்து 1/2 கிராமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாணக்கொய்யான்னும் போது கெட்டியாக வேணுமென்னா 1/2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குண்டு மணின்னா 1 கிராமுக்கு 2 வருது. அப்போன்னா 1/2 கிராம் தான் அதுவுமே வரும். இது என்ன காயின்னு தெரியல. இது ஏதோ எடுத்து காட்டினாங்க அவங்க. இல்லை காசு மட்டும் கிடையாது, இது ஏதோ காயின் மாதிரி காட்டினாங்க. இதுவுமே தாலியில் போடுவாங்களா.
சரி நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால் வந்திருக்கோம், அப்படியே பக்கத்தில் தானே நம்மளுக்கு பாடி ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் சரவணா ஸ்டோர் கூட இருக்குல்ல. சரி லெஜெண்டில் என்ன செயின் மாடல்ஸ் இருக்குது பார்க்கலாம்னு போனேங்க. இங்கேயும் அவைலபிள். ஏன் போனேன்னா அக்கா பொண்ணுக்கு பொண்ணு பிறந்திருக்குல்ல, பேத்தி. சரி குழந்தைக்கு இன்னும் இதாக ஊஞ்சல் போடுவாங்கல்ல, அதை என்ன சொல்லுவாங்க, நேமும் வைப்பாங்கல்ல, அந்த ப்ரோக்ராம் வரும், செலிப்ரேஷன் வரும் இல்லை. சரி போயிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கலாம்னுட்டு தங்கச்சி நானும் பிளான் பண்ணியிருந்தோம். சரி அது நான் நினச்சது அங்கே இருக்கா அப்படியே பார்த்துட்டு வரலான்னு போனேன். இங்கே தாலி செயின் யாரோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எப்படியோ நம்ம அந்த விலாக எடுத்தோம், அதோட இதுவும் சேர்க்கலாம்னுட்டு எடுத்தேங்க. நான் இப்போ இங்கே போட்டிருக்கிறதெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய அதான் லெஜெண்டு சரவணா ஸ்டோர் இருக்குது இல்லைங்க, அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய செயின்ஸ் தாங்க. 10 சவரங்க. இது எல்லாமே ஒரு 10 மாடல் என்னவோ காட்டியிருக்கேன். உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க, அதுக்கு தான் காட்டுறேன். இது எல்லாமே ஆஃபர் இல்லைங்க, தாலி செயின் மேலே கிடையாது. இது வந்து லெஜெண்ட் பாடி சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய தாலி செயின் ஒரு 10 மாடல் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவீங்கன்னுட்டு. நான் ஃபஸ்ட்டில் காட்டியிருக்கேன்ல, அதுதான் தாலி செயின் மேலே பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் இருக்கக்கூடியது. சரிங்களா, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, டாலர் செயின் மாதிரி. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு காட்டலான்னு காட்டுட்டு இருந்தேன். இங்கே ஒரு 3 ஹாரம் கூட பார்த்தேங்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோரில், அதையும் காட்டுறேன், லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 7 சவரம் தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி நம்ம வேர் பண்ணுற உங்களுக்கு காட்டலான்னு தான் காட்டுறேன். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு வேணும் தாலி செயின் மாற்றணும் இல்லை புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பாடி போத்தி ஸ்வர்ண மஹாலில் இப்போ 1.99% அப்படின்னா 2% நினச்சிக்கோங்களேன், ஆஃபர் போட்டிருக்காங்க. போய் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் சரவணா ஸ்டோரு லெஜெண்ட் ஷோரூமில். ஓகே.